ஃபைனலி கூலி படத்துலேருந்து ட்ரெய்லர் வந்திருக்கு. லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா குக் பண்ணி வச்சிருக்காரு. இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு, ட்ரெய்லரில் என்ன சொல்ல வந்திருக்காங்க, பாஷாலாம் உள்ளே வருது, இந்த கதை பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேச போகுது, ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். லோகேஷ் கனகராஜோட கூலி இந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஹைப் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசரோ ஏதோ மாதிரி வந்து எதுவுமே விடவே இல்லை. ஒரே அனிருத் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒன்று விட்டாங்க, அப்படியே பேக் ஷாட் மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் வந்து இதை பற்றி பேசுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது ஹார்பர் கிட்ட இருக்க பார்த்தீங்கன்னா அந்த கூலி அவங்கள பற்றி ஒரு பேசக்கூடிய ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கதையாக இருக்கும், இவ்வளோ கேரக்டர் இருக்கே, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஹைப்பெல்லாம் மொத்தமாக எகிர்ற விதமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் 2ஆம் தேதி சுயம்புலிங்கம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. 7 மணி வாக்கில் 3 நிமிஷம் 2 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் இருக்குது. இந்த ட்ரெய்லரில் டீகோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் முறையாக ஏ சர்டிஃபிகேட்டில் ஒரு படம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரத்தமும் சதையுமாக இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எமோஷன் இருக்குது, அங்கங்கே பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் காட்சிகள் அதெல்லாம் கண்டிப்பாகவே இருக்குது. லோகேஷ் படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு எமோஷனை நோக்கி தான் பார்த்தீங்கன்னா கன்வே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் ஃபேமிலியை தொடாதீங்க, ஃபேமிலிக்காண்டி நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்றது இருக்கும். விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டி பையனுக்காக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் பண்ணியிருப்பாரு. விக்ரமா பண்ண நம்ம கமலஹாசன் அவர்கள் அந்த மாதிரி எல்லா படத்துலையும் வந்து ஒன்று வச்சிருப்பாரு. மாஸ்டர் படத்தில் அந்த பசங்களுக்கு நடக்கிற அநீதிக்காக பார்த்தீங்கன்னா அழுது போராடி ஒரு விஷயம் பண்ணுவார், வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து கையாண்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த படத்தில் டெரிஃபிக்கான வில்லன் அப்படின்னா கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு. சைமன்ற கேரக்டரில் போட்டு ஒரு கிளிம்ஸ் மாதிரியோ ஒரு ஷூட்டில் எடுத்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வைரல் ஆச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு வெட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர்லேயும் பார்க்கும்போது நிறைய சீனில் பார்க்கும்போது கன்னு போட்டு வெட்டு குத்துன்னு பார்த்து வேற லெவலில் போட்டு செதுக்குறாரு. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு நம்ம கண்ணை மூடிக்கிற லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனாக இந்த படத்தில் இருப்பார். அதன் பிறகு சௌபின் தயால்ன்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அவர் மெயின் வில்லனுக்கு அடுத்த வில்லனாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஒரு பாஸ்டேருந்து ஒரு ஆர்டர் வாங்கி நம்ம ஒரு பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு வில்லனா அவர் தோன்றாரு. ஏன்னா பார்க்கும்போது ட்ரெய்லர்லேயே சொல்றாரு, இங்க 400 பேத்துல அந்த கூலி அவன் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மற்றபடி சத்யராஜோட பொண்ணா பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ட்ரெய்லர்லையாக இருக்கட்டும், லோகேஷோட இன்டர்வியூ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மெயினான ஒரு கேரக்டர் வந்து அவர் கொடுத்துருப்பாங்க. ஒரு எமோஷன் கலந்த ஒரு பொண்ணாக வந்து கண்டிப்பாகவே அவங்க பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு சம்பவத்தில் போயிட்டு மாட்டிக்கிறாங்க, அதுலேருந்து அவர் எப்படி வெளில வராங்க. சப்போஸ் வந்து லோகேஷ் படங்கள் எல்லாத்துலேயும் மறையாக பண்ணிடுவார். என்னை பொறுத்தவரை ஸ்ருதிஹாசன் இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதுமே தோணுது. அதன் பிறகு என்ன ஆகுது, அந்த மறைஞ்சிக்கிட்டு இருந்த கூலி எப்படி வெளியில் வராரு அப்படின்ற ஒரு கதைக்களமாக நகருமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இவ்வளோ பண்ணுறிய உபேந்திராவை ஏன்பா விட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்று கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாஷாவோட டீகோடிங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடைசி அந்த சிகரெட்டில் பீடியை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணும்போது பாஷா படத்தில் நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதாவது பாஷா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஷேடில் பார்த்தீங்கன்னா ஒரு பின்பம் மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் வர்றப்ப தான் வந்து அந்த ஃபுல்லாக காமிப்பான். அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தார் அப்படின்ற மாதிரி காமிப்பான். அதே ஷாட் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே லோகேஷ் அவர்கள் யூஸ் பண்ணியிருக்காரு. உபேந்திராவை பற்றி சொல்லியே ஆகணும். அவர் வர ஷாட் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அவர் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் ஷாட் மட்டும் தான் காமிக்கப்படுது. ஓப்பனிங் ஷாட்டும் பார்க்கும்போது ஃப்ளாஷ்பேக்கில் இருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு ஷாட்டு காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் இருக்குது. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி இருக்குது, அதுவுமே ஃப்ளாஷ்பேக்கில் இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு 2 சந்தேகங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஃப்ரெண்டாக வந்து உபேந்திரா அவர்கள் பண்ணியிருக்கலாம், அவர் எதுவும் நடந்திருக்கலாம். அப்படி இல்லையா, எனக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்கு, உபேந்திராவே ஒரு சூப்பர் ஸ்டாரா பண்ணியிருக்காரோ யங் கெட்டப்ல அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவரோட கெட்டப் எல்லாம் பார்க்கும்போது யங் கெட்டப்ல அவரே பண்ணியிருக்க மாதிரி தோணுது. இந்த கதை பார்க்கும்போது ஃபிளாஷ்பேக் அப்படிங்கிறது போர்ஷன் பார்த்தீங்கன்னா லியோவில் அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அவர் ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக்ல என்ன மாதிரி கையாண்டிருக்காரு. ஏன்னா இவன் ஏன் உபேந்திரா வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன்னா, ஏன்னா பவானின்ற ஒரு கேரக்டரை மகேந்திரன் ஒரு ஆளை வந்து அவரோட வாய்ஸ்ல வந்து பண்ண வச்சிருப்பாரு. கச்சிதமாக பொருந்திருக்கும்.
ஏன் சேது ஒன்னே பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷேவ் பண்ண வச்சிருந்துருக்கலாம். இருந்தாலும் ஏன் வந்து அவரை பண்ண வச்சாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பண்ண வச்சிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டாரோட கேரக்டர் வந்து உபேந்திரா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இல்லைப்பா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷமாச்சும் ஒரு யங் கெட்டப்பில் எதுவும் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அந்த தளபதியோட ஷேடோ ஷாட்டு எல்லாமே இருக்குது. தலைவர் இந்த படத்தை பார்த்துட்டு தளபதி மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன் ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான் இருக்கும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த சத்யராஜ் ஒரு டான்ஸர்லாம் பார்க்கும்போது அங்கங்கே காமெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. பேக்ரவுண்ட் மியூசிக் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அரங்க மதுரவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷில் நம்ம அனிருத் அவர்கள் பாடுறாரு. நான் திடீர்னு நம்ம ஹெட்செட்டில் கேட்கும்போது எனக்கு ஒரு கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக ஒரு ட்ரெய்லரில் வந்து அனிருத்தோட வாய்ஸ் கேட்கும்போது என்னடா செட் ஆகாத மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அதே தான் திரும்பி அரங்க மதுர லல அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்காரு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அரைச்சமாவாக அரைச்சிருப்பாங்க கன்ஃபார்ம் தெரியுது. இந்த நெகட்டிவாக நான் பார்க்குற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரைச்சமாவாக அரைச்சிருப்பாங்க. மற்றபடி என்ன புதுசாக சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. சொல்ல வந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பட்டை டிங்கரிங் எல்லாம் பார்த்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக தோணுது சரியான ஒரு ஹைப் இருந்துச்சு. ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு நெகட்டிவாக அவங்க கொண்டு போயிருக்காங்க. அதுவே எனக்கு பஜ்ஜி ஏதோ சொல்லுது இவங்க வேற ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோகேஷ் வந்து இந்த படத்தை எப்படி குக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 14th அன்னைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10க்கு 8 மதிப்பெண்கள் கொடுப்பேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த அளவு ஒர்க் ஆகவே இல்லை. ஒரு சில ஹிடன் டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா மறைச்சு வச்சுட்டு ஒளிச்சு வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது என்ன தோணுச்சோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.